ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். எனக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுக்கு ஒரு பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் யப்பா சாமி, இந்த மேட்ரு யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு பிச்சுக்கணும்டா யப்பா. அதிகமா எல்லா நாளுமே செக்ஸ் டார்ச்சர் கொடுத்திருக்காரு. இந்த இத கட்டில் போட்டுருக்கேன். கட்டில்ல தனியா படுக்கறக்க ஒண்ணே கட்டுனேன். அரஞ்சன அறி மரியாதை அடிச்சு என் பின்னாடியே வரேன். இந்த கதையே வேண்டாம். லவ் மேட்ரு, பஞ்சாயத்து. கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் முத சந்தனத்தை அம்மா யாராவே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? ஓ சந்தானம் ஜஸ்ட் ப்ளே மேம், ஓகேங்களா? யாராவே? அவரு பாக்ஸர், சும்மா பாத்துட்டு போறாரு. ப்ளே மாதிரி பண்ணும் கேம்ல. என்ன யார் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்றாங்களோ அவங்க வந்து வின்னர். கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம இது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் மாதிரி தான் ப்ளே பண்ணோம் நாங்க. இத இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ண? இதுக்கு முன்னாடி மாரிமுத்துக்கு முன்னாடி இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருக்கி இவன் நாலா பக்கமும் சுத்தி வர்றா. மாரிமுத்துக்கு முன்னாடி பசங்க கூட பேசியிருக்கேன் மேம், ஃப்ரெண்ட்லியா பழகிருக்கேன். அது எல்லாமே அவர் தப்பா தான் எடுத்திருக்காரு. இந்த மணப்பெண் சுபலட்சுமி எடுத்துக் கொள்ளுங்கள். திருமணத்திற்கு முன்பு சில வாலிபர்களுடன் ஆற்றங்கரை ஓரத்திலேயோ அல்லது செடி கொடிகளின் மறைவிலேயோ அரசல் புரசலாக சில கசமுசாக்களில் ஈடுபட்டிருக்கிறார். உங்க அம்மா சொன்னாங்க மூணாவது புருஷன் எதுன்னு. உனக்கு இந்த ஆள் எத்தனாவது? 7வது. ஃபர்ஸ்ட் சதீஷ், அப்புறம் சந்தானம், அப்புறம் மாரிமுத்து, இப்ப விக்கி. திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேரை இனிஷியலா வைப்ப? எவ்வளவு நாளைக்கு என்ன விக்கியோட? லைஃப் லாங் வரைக்கும் அவங்களோட தான் இதுக்கு மேல முடிவு பண்ணிருக்கேன். என் பேரை இஞ்சிலாவா அப்பா. எத்தனை வாட்டி கல்யாணம் பண்ணுவேன்? இது கல்யாணமே கிடையாது. எத்தனை வாட்டி தாலி கட்டிப்ப? ஏய் இவன் பொண்டாட்டிடா. ஏடா பொண்ண கூட்டி வந்து நானே என்ன கல்யாணம் பண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுக்கு அனுப்புவீங்க. ஏய் அவ வயித்துல வளர குழந்தை ஏன் குழந்தை, நான் தான் கூட்டிட்டு போனேன். ஏட்டையா ஏன் கூட அனுப்புவீங்க? ஏய் உன் குழந்தை கருவறையில இருக்கு, என் குழந்தை வகுப்பறையில படிச்சிட்டு இருக்கு. ஏட்டையா ஏன் கூட அனுப்பிச்சீங்க? மேம் நான் இவரை விட்டு போனதுக்கு வேற காரணம்லாம் இருக்கு மேம். என்ன காரணம்? அதிகமா எல்லா நாளுமே செக்ஸ் டார்ச்சர் கொடுத்திருக்காரு. இந்த கதையே வேண்டாம். உண்மையை சொல்றதுக்கு யோசிக்கவே வேண்டாமே. அவர் என்ன பார்த்தாரு பூக்கடையில பூ கட்டிட்டு இருக்கும் போது அவர் என்ன சைட். நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். எனக்கு எங்க இதுல இருந்து 4 கடை தள்ளி பூக்கடை உண்டு. அந்த பூக்கடையிலேயே ஒரு வாரம் வேலை படக்குன்னு வாங்கி பிக்ஸட் டெபாசிட்ல போட்டாலே. பொய்ய சொல்லக்கூடாது. இல்ல மேம், பொய் சொல்லக்கூடாது. நீ கடத்து கடவுல வேலை செஞ்சிருக்கியா தம்பி? கிணத்து கடவுனா உள்ள போய் பேசலாமா? என்ன இவ பாட்டுக்குள்ள போறா? தெரியாது. அப்புறம் நான் சொல்றத கேளு. லைஃப்ல என்னைக்குமே உண்மை வேணும். அதுதான் மனுஷன். சூப்பர். நான் சொல்றத கேளு. சூப்பர். என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. டிக்கெட் போட்டு இருந்தப்ப என்கிட்ட அழுதுட்டு இருந்து என்கிட்ட ஸ்டோரி கண்ணுக்கு அழகா லட்சணமா இருக்கா? அப்ப பாத்துட்டேன். லட்சணமாலாம் இது என்ன இந்த பிள்ளைக்கு அது நல்ல வாழ்க்கை கொடுத்துருந்தா நேரம் அந்த பிள்ளை இங்க வந்து உட்கார்ந்து. இதுக்கு முன்னாடி ஒரு பையன் இருந்தானே சந்தானம், அது சந்தானமா? சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா. அந்த மாதிரி கேரக்டர்லாம் தெரியல. அவதான் இப்ப என்கிட்ட சொன்னான். அதுக்கு முன்னாடி ஒரு சதீஷ் இருந்தான், அது தெரியுமா? அப்படியெல்லாம் இல்லங்க. கேட்டு பாரு, கேட்டு பாருப்பா. இல்ல இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? இருங்க அந்த பொண்ணைய சொல்ல வைக்கிறேன். சொல்லுங்க. ஹலோ, உண்மையை பேச வரட்டா? உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா இந்த 2 விஷயத்த சொல்லல விக்னேஷ். சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஆள் தெரியல போட்டுருக்கு. இனிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரும்பிடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கே சிறகுடிந்து செல்கிறது.